ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம 3 முடிச்சு சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளா எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம சூர்யா, நந்தினியோட காதல் கதைய தாங்க இப்போ கொண்டு வர போறாங்க. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி இருந்துகிட்டு சூர்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க, "சார் உங்களுக்கு எப்ப சார் சீக்கிரம் கை சரியா போகும்? நான் உங்கள விட்டு போகணும்." அப்படின்ற மாரி சொன்னதுலேருந்து சூர்யா மைண்டுக்குள்ள அது ரொம்பவே டிஸ்டர்பிங்கா ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா சூர்யாவுக்கு நந்தினி இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. எப்ப புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினிய கடத்தி வச்சிருந்தாங்கல்ல, அப்பதான் சூர்யாவுக்கு அந்த ரூம்குள்ள நந்தினி இல்லாம இருக்கவே முடியல. அப்பவே நம்ம சூர்யா மனசுக்குள்ள நந்தினி ஆழமா வந்துட்டாங்க. இப்ப நம்ம நந்தினி இந்த வார்த்தை சொன்னதுனால, சூர்யாவுக்கு இதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. சரியா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த சமயத்துல தான் அருணாச்சல ஐயா, "ஏன்டா சூர்யா ஏன் ஒரு மாரியா இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "ஒண்ணும் இல்ல டாடி, ஒண்ணும் இல்ல டாடி." இவரும் சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல, "இல்ல டாடி, எனக்கு என்னவோ நான் நந்தினிய விரும்ப ஆரம்பிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். அவ என்ன விட்டு போறேன்னு சொல்றா. ஆனா அது என்னால தாங்கவே முடியல." அப்படின்ற மாரி சொல்ல, "என்னடா நடந்துச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி நம்ப சூர்யா சொல்லியிருப்பாரு, இந்த மாரி "கை எப்ப சார் சரியாகும்னு என்ன கேட்டா டாடி. நான் எதுக்காகன்னு கேட்கும்போது, அப்பதான் உங்கள விட்டு சீக்கிரம் போக முடியும்னு சொல்லிட்டா. ஆனா அவ சொல்லிட்டு போயிட்டா. ஆனா எனக்கு என்னமோ அது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவ இல்லாம என்னால சத்தியமா இருக்கவே முடியவே முடியாது டாடி." அப்படின்ற மாரி சொல்ல, "சரி கவலைப்படாத. உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். உனக்கு நந்தினிய புடிச்சிருக்குன்னு சொன்னதே எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குடா. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர தான் போறீங்க. நீங்க இதுக்கு ஒரே வழி, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து குழந்தை பெத்துக்கிட்டா மட்டும் தான் அவ இந்த வீட்ட விட்டு போகவே முடியாது. அப்படி இல்லன்னா ஏதோ ஒரு வழியில இந்த வீட்ட விட்டு போயிடுவா. உனக்கு நந்தினி வேணும் அப்படின்னு உன் மனசு ஆழ் மனசு சொன்னுச்சுன்னா, நீ கண்டிப்பா நந்தினி கூட குழந்தை பெத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற உனக்கும் வழி கிடையாது. ஒண்ணு உங்க அம்மாவும் அவள இந்த வீட்ட விட்டு அடிச்சு தொரத்தணும்னு நினைக்கிறா. இவளுமே இந்த வீட்ட விட்டு போகணும்னு நினைக்கிறா. அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா சூர்யா நீ தான் ஏதாவது முயற்சி பண்ணணும்." அப்படின்ற மாரி அருணாச்சல சொல்லிட்டாரு. இந்த சமயத்துல தான் சைன் போட வரதுக்காக நம்ம நந்தினிய சூர்யா கெத்தா கூட்டு வராரு. கெத்தா கூட்டு சைன் போடவும் வச்சுர்றாரு. வச்சதுக்கு அப்புறமா மறுபடியுமே நம்ம நந்தினி, ஏன்னா சுந்தரவல்லி கூட போட்டி போட வேண்டியதாவே இருக்கு. இந்த இந்த பிரச்சனையில. அதனால நம்ம நந்தினி என்ன பண்றாங்கன்னா, மறுபடியுமே சூர்யா கிட்ட இப்ப கேட்குறாங்க. "சார் எப்ப சார் சரியா போகும்? நான் உங்கள விட்டு போயே ஆகணும் சார்." அப்படின்ற மாரி கேட்க, நம்ம சூர்யாவுக்கு கோவம் வந்துடுது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நைட்டே பால், பழம் நல்லா எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாரு சூர்யா. என்ன மறுபடியும் ஒரு பிரச்சனைய ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, "என்னாச்சு சார்? இன்னைக்கும் உங்க அம்மா வெறுப்பேத்துறதுக்காக இந்த அல்வா, மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா?" அப்படின்ற மாரி கேட்க, "ச்சே அப்படி அதுக்காக நான் எதுவுமே பண்ணல நந்தினி. எனக்கு புடிச்சு தான் பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல சார்." அப்படின்ற மாரி நம்ம நந்தினி சொல்றாங்க. ஐயோ! இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தவிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா நந்தினிக்கு அ நந்தினிக்கு நல்லாவே தெரியும் சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் செட் ஆகாது. நம்ம இந்த வீட்ட விட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி மனசுல மனசுல பதிஞ்சதுனால தான் நந்தினியால அத ஏத்துக்கவே முடியல. அப்படி இருந்த பட்சத்துல தான் இப்ப நந்தினி இவ்ளோ பெரிய முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா? அப்பதான் நம்ம சூர்யா சொல்லிடுறாரு, "நந்தினி, நான் உன்ன லவ் பண்றேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஆனா நான் உன்ன இதுவரைக்கும் தப்பான எண்ணத்துல பார்க்கல. அது உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி சார் உங்க மனசுக்குள்ள நான் வந்தேன்?" அப்படின்ற மாரி நம்ம நந்தினி கேட்குறாங்க. அதுக்கு சூர்யா இருந்துகிட்டு, "நீ எப்படி வந்த தெரியுமா நந்தினி? நீ ம் அ உன்ன கடத்தி வச்சிருந்தாங்க பாரு. அப்பதான் உன்னோட அருமை, அன்பு எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு உனக்கு தெரியுமா? நான் சாமி கும்பிட்டேன். நான் சாமி கும்பிட்டு நீ பார்த்ததே கிடையாது. ஆனா அன்னைக்கு உனக்காக நான் சாமி கும்பிட்டேன். பைத்தியக்கார மாரி இருந்தேன். அந்த 2 நாளே நீ இல்லாம என்னால இருக்க முடியல. இதுல நீ என்ன விட்டு ஆயுசுக்கு போயிட்டன்னா, கண்டிப்பா என்னால உன்ன விட்டு பிரிஞ்சு போக முடியாது நந்தினி. புரிஞ்சுக்கோ. எனக்கு நீ கண்டிப்பா தேவை." அப்படின்ற மாரி சூர்யா பளிச்சுன்னு சொல்லிடுறாரு. நந்தினியால இத ஏத்துக்கவே முடியல. "இல்ல சார், என்னைக்கா இருந்தாலும் நான் உங்களுக்கு என்னைக்குமே செட் ஆக மாட்டேன். நீங்க குணத்திலயும் சரி, இல்ல உங்க வீட்டு வசதியிலயும் சரி, ரொம்பவே பெரியவங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல சார். ரொம்ப எல்லாத்துலயும் ரொம்ப குறைஞ்சவங்க தான். அதனால நான் உங்களுக்கு எப்பவுமே செட் ஆக மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்ல, கோவம் வந்துடுது நம்ம சூர்யாவுக்கு. "நந்தினி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் உன்ன மனசார விரும்புறேன். அது உனக்கு புரியுதா? இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்பதான் சூர்யா இருந்துகிட்டு, "இல்ல, நான் இன்னைக்கு உன் கூட ஒண்ணு சேர போறேன். நான் குழந்தை பெத்துக்கிட்டே ஆகே ஆகணும் நந்தினி. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது நந்தினி." அப்படின்ற மாரி சொல்ல, "சார் உங்களுக்கு என்ன பைத்தியமா சார் புடிச்சிருக்கு? தயவு செஞ்சு எங்கள விட்டுருங்க சார்." அப்படின்ற மாரி கேட்க, "நீங்க எங்களுக்காக என்னென்னமோ செஞ்சிருக்கீங்க. அதுக்காக என்னாலாம் என்ன குடுக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்ல, சூர்யா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உனக்கு நான் எவ்வளோ பண்ணிட்டேன். உனக்கு என்னால ஒரு குழந்தை குடுக்க முடியலல்ல." அப்படின்ற மாரி சண்டை பெருசா போக, நம்ம நந்தினிக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. "என்னாச்சு இவருக்கு?" அப்படின்ற மாரி கேட்க,
அப்பதான் நம்ம சூர்யா இருந்துக்கிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இத இப்படியே விட்டு வைக்கவே கூடாது. நான் தான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். அதனால வந்து கண்டிப்பா வந்துட்டு இத இப்படியே விட்டு வைக்க வைக்க கண்டிப்பா ப்ராப்ளம் தான். அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்ல, அப்பதான் சூர்யாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னன்னா, கண்டிப்பா நம்ப ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். அதனால நம்ப நந்தினி கிட்ட ரொம்பவே வந்து நெருக்கமா, க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலா கிட்ட போய் சொல்ல, அருணாச்சலா நந்தினி கிட்ட வந்து பேசுறாரு. "நந்தினி, உன்ன சூர்யா ரொம்பவே வந்து மனசார காதலிக்க ஆரம்பிச்சுட்டாம்மா. அதனால நீ அவன் கூட வாழு. ஒரு பிரச்சனை இல்ல. நீ வாழு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லையா, என்னால முடியாது." அப்படின்ற மாரி நந்தினியும் சொல்றாங்க. "என்னம்மா நான் இவ்ளோ சொல்றேன். நீ அத என்னான்னு கூட கேட்க மாட்றியே." அப்படின்ற மாரி கேட்க, "நீங்க வேற எது சொல்லியிருந்தாலும் நான் கேட்டிருந்திருப்பேன். ஆனா நீங்க இப்படி சொல்றது என்னால அத ஏத்துக்க முடியாத ஒண்ணு." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம நந்தினி இருந்துகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு என்ன சார் இப்ப பிரச்சனை? நான் உங்கள விட்டு போகணும் அவ்வளோதானே? சரி, கூடிய சீக்கிரம் உங்கள விட்டு போறேன். ஆனா வந்துட்டு இதுக்கு மேல நீங்க என் கூட ஒண்ணு சேரணும் அப்படின்ற மாரி நெனச்சிராதீங்க. ஏன்னா எனக்கு உங்க மேல எந்த ஒரு தாட்டுமே அப்படி வந்ததும் கிடையாது. வரப்போறதும் இல்ல. அதனால நீங்க என்ன மறக்கறது தான் சார் நல்லது." அப்படி இப்படின்ற மாரி சொல்ல, நம்ம நந்தினிக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்னா சூர்யா எப்படி இப்படி மாறுனாரு? கூடிய சீக்கிரம் அவர விட்டு போகணும் அப்படின்ற மாரி நம்ம நந்தினி நெனைக்கிறாங்க. ஆனா சூர்யா வந்து நந்தினி இல்லாம வாழவே மாட்டேன் அப்படின்ற முடிவுல அவரும் வந்துட்டாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலயும் நம்ப தான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி தெரிய, உடனே நம்ம சூர்யா இருந்துகிட்டு என்ன சொல்றாருன்னா, "இது இப்படியே இருக்க இருக்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும். அதனால நம்ப தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்." அப்படின்ற மாரி அவருக்கு நல்லாவே தெரிய வருது இதனால. பல பல பிரச்சனைகள்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. நம்ம நந்தினி வந்து எவ்வளவோ சொல்றாங்க, "சார் என்ன விட்டுருங்க. நான் வந்து உங்களுக்கு என்னைக்குமே வந்து செட் ஆக மாட்டேன். நான் உங்கள விட்டு போறேன் சார்." அப்படின்ற மாரி சொன்னாலும், ஆனா வந்து நம்ம சூர்யா வந்து விடுற மாரி இல்ல. ஏன்னா வந்து நந்தினிய வந்து ரொம்பவே சூர்யாவுக்கு ரொம்ப புடிச்சதுனால, "இல்ல என்னால வந்து சுத்தமா வந்து முடியாது. உன்ன பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே சூர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்ன வேணா சொல்லு. நம்ம ஒண்ணாகி தான் ஆகணும்." அப்படின்ற மாரி சூர்யா சொல்ல வர, அப்பதான் சூர்யாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. கண்டிப்பா எனக்கு நந்தினி வேணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்ற மாரி சூர்யா ரொம்பவே ஸ்ட்ராங்கா மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிக்கிறாரு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்ம நந்தினி, சூர்யா ஒண்ணு சேருவாங்களா? மாட்டாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இருந்தாலுமே நம்ம நந்தினிக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் தெள்ள தெளிவா புரிய வருது. கண்டிப்பா வந்துட்டு நம்ம இந்த வீட்ட விட்டு போயே ஆகணும். ஏன்னா சூர்யா மனசுக்குள்ள இவ்ளோ இடம் பிடிச்சிட்ட பிறகு, நம்ம இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதே இல்ல. இங்கேருந்து போய் தான் ஆகணும். வேற வழியே கிடையாது அப்படின்ற மாரி நம்ம நந்தினியும் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா முடிவு பண்றாங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.